ஒரு ரகசியம் யோபுவுக்கே புரியல. என்ன புரியல? இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை. உங்க பக்கத்துல வந்து நிப்பாருங்க. உங்க பக்கத்துல நின்று என்ன என் பிள்ளைய சொல்லு, உன் துக்கத்தை சொல்லு, உன் சோகத்தை சொல்லு அப்படின்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கல. உங்களுக்கு உங்க துக்கம் உங்க சோகம் தான் பெருசா தெரியுது. அவர் உங்க பக்கத்துல நின்று இதோ உன் துக்கத்தை சுகப்படுத்த வந்திருக்கிறேன், உன் சோகத்தை நீக்க வந்திருக்கிறேன், உன் கடனை அடைக்க வந்திருக்கிறேன், என் பிள்ளைய என்ன சொல்லு அப்படின்னா அவர் சத்தம் காதிலே விழ மாட்டேங்குது. நமக்கு உலக சத்தம் தான் காதுல உளுந்து கொண்டிருக்கிறது. அவர் நம்மை கடந்து போகிறார், நம்ம பக்கத்துல நிற்காரு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவரை பார்க்கிற வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை தரிசிக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பக்கத்திலே தான் நிற்காரு, உங்க பக்கத்துல நிற்கிறாரு, நீங்க அதை பார்க்க முடியல. ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும்னு கேளுங்க, உங்களுக்கு தரிசனத்தை தருவார். பூமியை ஒரு ஆட்டி விட்டுருவார். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இடமிருந்து வலமாக சுற்றுகிற பூமி எல்லாம் உள்பகுதி, பூமியின் உள்வட்டம் இருக்கு பாருங்க, அது மாற்றி சுற்றுகிறது அப்படிங்காங்க. அதனாலதான் சீதோசனம் எல்லாம் மாறி போச்சு. குளிர் வர இடத்துல வெயில் வருது, வெயில் வர இடத்துல குளிர் வருது, ஏன்னா உள்ள சுற்று மாறிவிட்டது அப்படிங்காங்க. அதைத்தான் இங்க வசனம் சொல்லுகிறது. அவர் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று கேட்கிறார். உங்களுக்கு எதிராக பெரிய பர்வதம் வந்து நிக்கா, கடன், வியாதி, குடும்ப பிரச்சனை பெரிய பர்வதமா இருக்கா, கர்த்தர் அதை பெயர்த்து போடுகிறார், பேர்த்தெடுத்து தூர போட்டுறார். நீங்க அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க பழகு. சோர்வு வந்துட்டா ஆலயத்துக்கு வந்துருங்க, ரகசியம் அங்கதான் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா சோர்ந்து தான் இருப்பீங்க. சோர்வு வருதா ஆலயத்தை நோக்கி வாங்க, தேவ ஆலயத்தில் வந்து அமருங்க, ஜெபியுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள். சங்கீதக்காரனும் கூட எல்லாவற்றையும் அனுபவிச்சவன் தான். ஆனா அவன் சொல்றான், எங்கேயுமே கிடைக்காத சந்தோஷம் தேவனுடைய ஆலயத்தில் எனக்கு கிடைக்கிறது, அவருடைய ஊழியத்தில் எனக்கு கிடைக்கிறது, அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த மகிழ்ச்சி வேற யாருமே தர முடியாது. இது எல்லாம் அனுபவித்த சாலமோன் இருக்கான் பாருங்க. சாலமோன் ராஜா மாதிரி இந்த உலகத்தை அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது. அவ்வளவு அனுபவிச்சிருக்கான் சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு. ஆனா அவன் முடிவில் என்ன சொன்னான் தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஓராண்டு ஈராண்டு அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறது. பிப்ரவரி மாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் மாதமாக, செழிப்பின் மாதமாக இருக்கட்டும். உன் இருதயத்தில் நான் தான் இருக்கேன். சத்ருவை குறித்து நீ ஒரு நாள் என்ன செய்யாத, பயப்படாத. சத்ரு வெள்ளம் போல வரலாம், அவன் வராமலாம் இருக்க மாட்டான், வரலாம். ஆனா அந்த சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்கிறாரு, கொடியேற்றுகிறார். ஆதலால் நீ பயப்படாதே. முதலாவது நீ பயப்படாதே என்கிறார் கர்த்தர். என் பிள்ளையே நீ எதற்கும் என்ன செய்யாத, பயப்படாத. நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். கடந்த மாத வாக்குத்தத்தம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் டெய்லி அதை சொன்னீங்க. கடந்த இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலேயே இந்த மாத வாக்குத்தத்தத்தை எல்லாரும் டெய்லி சொன்னீங்க. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. இப்பவும் ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். ஜனவரி மாசம் வாக்குத்தத்தம் என்னது சொல்லுங்க. ஆமீன், கரெக்ட், வெரி குட். யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் இல்லை, யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுதான் போன மாச வாக்குத்தத்தம். இந்த மாத வாக்குத்தத்தம் அதனுடைய தொடர்ச்சி. போன மாத வாக்குத்தத்தத்தின் தொடர்ச்சி இந்த மாதம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதான் இந்த மாச வாக்குத்தத்தம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போன மாசம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாசம் காண்பது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ளுவோம். போன மாசம் காண்பாய் என்றார், இந்த மாசம் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படிங்கிறார். ஆமா, இந்த போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். போன மாசம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இந்த மாசம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் என்ன செய்கிறாரு, செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை 3ஆ பிரிக்கலாம். முதலாவது பயப்படாதே அப்படிங்கிறாரு, 2வது மகிழ்ந்து களிகூறு அப்படிங்கிறாரு, 3வது பெரிய காரியங்களை செய்வேன் அப்படிங்கிறாரு.
ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். ஆகையால் நீ பயப்படாதே. முதலாவது நீ பயப்படாதே என்கிறார் கர்த்தர். என் பிள்ளையே, நீ எதற்கும் என்ன செய்யாத, பயப்படாத. நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக நம்மை தாங்கி, ஏந்தி, சுமந்து, தப்புவித்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அடுத்தது ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 19 மற்றும் 21 வசனங்களை வாசிங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? பயப்படாதே என் பிள்ளையே. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வாராம், கொடியேற்றுவார். சோ உங்களுக்கு விரோதமாக வருகிற அந்த சத்துருவுக்கு விரோதமாக கர்த்தரே என்ன செய்கிறார், கொடியேற்றுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நீ பயப்படாதே. என்னுடைய வார்த்தை எப்பொழுதும் உன் வாயில இருக்கு. உன் இருதயத்துல நான் தான் இருக்கேன். சத்ருவை குறித்து நீ ஒரு நாள் என்ன செய்யாத, பயப்படாத. சத்ரு வெள்ளம் போல வரலாம், வராமலாம் இருக்க மாட்டான், வரலாம். ஆனா அந்த சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்கிறாரு, கொடியேற்றுகிறார். ஆதலால் நீ பயப்படாதே. இரண்டாவது காரியம், மகிழ்ந்து களிகூறு. இந்த மாத வாக்குத்தத்தத்துல முதல் காரியம் பயப்படாதே, இரண்டாவது காரியம் மகிழ்ந்து களிகூறு. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன். இதான் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பிப்ரவரி மாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் மாதமாக, செழிப்பின் மாதமாக இருக்கட்டும். நீங்க என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனா இருக்கிறது. சங்கீதம் 23 வசனம் 6 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், 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 ஆமென். நீங்க மகிழ்ந்து களிகூரியக்கூடிய இடம் கர்த்தருடைய ஆலயம். ஆமா, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறபடினால உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, ஒரு களிப்பு உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஓராண்டு ஈராண்டு அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவரை குறித்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும்போது வேற யாரும் கொடுக்காத சமாதானத்தை அவர் தருவார். அந்த மகிழ்ச்சி வேற யாருமே தர முடியாது. இது எல்லாம் அனுபவித்த சாலமோன் இருக்கான் பாருங்க. சாலமோன் ராஜா மாதிரி இந்த உலகத்தை அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது. அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறான், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு. ஆனா அவன் முடிவில் என்ன சொன்னான் தெரியுமா? சாலமோன் முடிவில் சொன்ன விஷயம், அவங்க வாழ்நாள் முழுக்க செழிப்பு அனுபவிச்சான். ஆனா கடைசி காலத்தில் அவன் என்ன சொன்னான்? பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. தெளிவாக சொல்லிவிட்டான். உலகத்தில் அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்தவன் அவன். சாலமோனை காட்டிலும் பெரிய ராஜா இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அவனை போல ஐஸ்வர்யவான் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்படிப்பட்ட சாலமோன், இந்த உலக ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்ற சாலமோன் கடைசி நாட்களில் சொன்ன வார்த்தை, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது அப்படின்னு முடிச்சிட்டான். ஆமா, அதோட முடிஞ்சு அவன் சரியான வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டான். அப்பா, சூரியனுக்கு கீழேன்னா இந்த பூமியில அண்ட சராசரங்கள்ல எல்லாத்தையும் உத்து நோக்கி பார்த்தேன், எல்லாத்தையும் அனுபவிச்சேன். ஆனா எதுலையுமே ஒண்ணுமே இல்லப்பா, எதுலையுமே ஒண்ணும் இல்லை. எல்லாம் மாயை, கர்த்தர் மட்டுமே நிஜம்.
அவர் மட்டுமே நிரந்தரம், அவர் மட்டுமே நித்தியம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 84 10வது வசனத்தை வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனும் கூட எல்லாவற்றையும் அனுபவிச்சவன் தான். ஆனா அவன் சொல்றான், எங்கேயுமே கிடைக்காத சந்தோஷம் தேவனுடைய ஆலயத்தில் எனக்கு கிடைக்கிறது, அவருடைய ஊழியத்தில் எனக்கு கிடைக்கிறது, அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தாலும் மகிழ்ச்சியா வரணுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ந்து களிகூறு, அப்பதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அப்புறம் சோர்வு இருக்கக்கூடாது. சோர்வு வந்துட்டா ஆலயத்துக்கு வந்துருங்க. ரகசியம் அங்கதான் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா சோர்வு தான் இருப்பீங்க. சோர்வு வருதா, ஆலயத்தை நோக்கி வாங்க, தேவ ஆலயத்தில் வந்து அமருங்க, ஜெபியுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்துருங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளும். தேவனுடைய ஆலயத்தில் நான் சேர்ல உட்காருவேன், சோஃபால உட்காருவேன்னு சொல்லல. வாசப்படியில் உட்கார்ந்தா கூட எனக்கு சந்தோஷம் ஐயா. தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் ஒரு ஓரத்தில் நான் உட்கார்ந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். ஆகாமிய கூடாரங்களில் உட்கார்வதை காட்டிலும், 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார்றதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் உட்கார்றது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறான். ஸோ கர்த்தருடைய ஆலயத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். 3வது காரியம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமா, முதல்ல நீங்க பயப்படக்கூடாது. 2வது கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கழிவுற வேண்டும். 3வது அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எண்ணி முடியாது. அவ்வளவு அற்புதங்களை, அவ்வளவு அதிசயங்களை தேவன் நமக்காக செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் செய்கிற காரியம்லாம் சாதாரணம் கிடையாது, பெரிய காரியம். என்னென்ன காரியம் வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசிங்க. அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்க. அவர் பர்வதங்களை, பர்வதம்னா பெரிய மலை, பெரிய மலையை கூட என்ன செய்யறாரா? பேத்துறார், வேரோட பேத்து தூரப்பட்டு போயிடுறார். பெரிய பர்வதங்கள் அசைக்கப்படுகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று கேட்கிறார். உங்களுக்கு எதிராக பெரிய பர்வதம் வந்து நிக்கா, கடன், வியாதி, குடும்ப பிரச்சனை, பெரிய பர்வதமா இருக்கா, கர்த்தர் அதை பெயர்த்து போடுகிறார், பேத்தெடுத்து தூர போட்டுறார். நீங்க அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க, அவருக்குள்ள சந்தோஷமா இருக்க பழகுங்க. பெரிய பர்வதமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்து உங்க முன்னால நின்னாலும் கர்த்தர் அதை பெயர்த்து தூர போட்டுருவார். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதன் அஸ்திவாரத்தை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார். பூமியை ஒரு ஆட்டி விட்டுருவார். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இடமிருந்து வலமாக சுற்றுகிற பூமி எல்லாம் உள்பகுதி, பூமியின் உள்வட்டம் இருக்கு பாருங்க, அது மாற்றி சுற்றுகிறது அப்படிங்காங்க. அதனாலதான் சீதோஷணம் எல்லாம் மாறி போச்சு. குளிர் வர்ற இடத்துல வெயில் வருது, வெயில் வர்ற இடத்துல குளிர் வருது, ஏன்னா உள்ள சுற்று மாறிவிட்டது அப்படிங்காங்க. அதைத்தான் இங்க வசனம் சொல்லுகிறது. அவர் பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாக அதை அதன் ஸ்தானத்தின்று அசைய பண்ணுகிறார். பூமிக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அதை விட்டு நவுற்றுறார். அதனாலதான் இயற்கை சூழல் எல்லாம் மாறுகிறது. யோபு 9ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசிங்க. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார், அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இதாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். கர்த்தர் பெரிய காரியம். நம்ம சின்ன காய்ச்சல், தலைவலி, கடன், வியாதி, குடும்ப பிரச்சனை, இதுக்கு கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறாருன்னு எழுதியிருக்கு. சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும். ஆமா, எவ்வளவு நேரம் சூரியனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் இல்லையா, நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமா, நட்சத்திரங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். தேவ ஜனமே, பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர் நம் கர்த்தர். உங்க கடன் அடைக்க மாட்டாரா? உங்க வியாதியை நீக்க மாட்டாரா? உங்க குடும்பத்துல சமாதானத்தை தரமாட்டாரா? சின்ன சின்ன காரியத்துல சோர்ந்து போயிடாதீங்க. நம்முடைய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நம்ம ஏசப்பா சமுத்திரத்துல நடந்தாங்களா இல்லையா? அவர் ஒருவரே சமுத்திரத்துல நடக்கிறவர். ஆமா, மனுஷன் நடந்தா அமிழ்ந்து போயிடுவான், ஆனா அவர் நடப்பார் சமுத்திரத்தில். அவர் செய்யறது பெரிய காரியம். உங்க வாழ்க்கையில இந்த மாசம் பெரிய காரியத்தை தேவன் செய்ய இருக்கிறார். யோபு 9ஆம் அதிகாரத்துல 9 மற்றும் 11 வசனங்களை வாசிங்க. அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும்
மிருக ஸ்ரீசத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இந்த சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்காங்கல்ல, அவங்க இதை வச்சுதான் பார்க்காங்க. துருவ நட்சத்திரம் இருக்குல்ல, துருவ சக்கர, இந்த சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் பார்க்குறவங்க. அவங்க எல்லாம் இங்கிருந்து எடுத்தது தான். துருவ சக்கரம், நட்சத்திரங்கள், மிருக சீரிஷம், அருமீன், தட்சண மண்டலம், இதெல்லாம் பாருங்க. இந்த சாஸ்திரம் சோசியம்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க எழுதி வச்சிருப்பாங்க, கட்டம் கட்டமாக போட்டு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வானத்தில் உள்ளது, கர்த்தர் படைத்தது. கர்த்தர் படைத்து ஆளுகை செய்வது அந்த நட்சத்திரங்கள், வானமண்டலங்கள். அதை நம்ம வணங்கக்கூடாது, அதுக்கு அடிபணியக்கூடாது. அதை படைத்தவரை நம்ம வணங்க வேண்டும். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு ரகசியம் யோபுவுக்கே புரியல. என்ன புரியல? இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை. உங்க பக்கத்துல வந்து நிப்பாருங்க. உங்க பக்கத்துல நின்று என்ன என் பிள்ளைய சொல்லு, உன் துக்கத்தை சொல்லு, உன் சோகத்தை சொல்லு அப்படின்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கல. உங்களுக்கு உங்க துக்கம், உங்க சோகம் தான் பெருசா தெரியுது. அவர் உங்க பக்கத்துல நின்று இதோ உன் துக்கத்தை சுகப்படுத்த வந்திருக்கிறேன், உன் சோகத்தை நீக்க வந்திருக்கிறேன், உன் கடனை அடைக்க வந்திருக்கிறேன், என் பிள்ளைய என்ன சொல்லு அப்படின்னா அவர் சத்தம் காதிலே விழ மாட்டேங்குது. நமக்கு உலக சத்தம் தான் காதுல உளுந்து கொண்டிருக்கிறது. அவர் நம்மை கடந்து போகிறார், நம்ம பக்கத்துல நிக்காரு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவரை பார்க்கிற வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை தரிசிக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பக்கத்திலே தான் நிக்காரு, உங்க பக்கத்துல நிக்கிறாரு, நீங்க அதை பார்க்க முடியல. ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும்னு கேளுங்க, உங்களுக்கு தரிசனத்தை தருவார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் தேவை. எப்படிப்பட்ட விசுவாசம்? கடுகு விதை அளவு விசுவாசம். பலமுறை பிரசங்கம் பண்ணிட்டேன். அந்த கடுகு விதையை போல உறுதியான விசுவாசம் உங்களுக்கு வேணும். சிறிதளவு அல்ல, அது இருக பற்றி பிடிக்கிற விசுவாசம். அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உங்களால செய்ய முடியாத பல காரியங்களை நீங்க செய்வீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஏனென்றால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தேவை விசுவாசம். அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு செஞ்சு சொல்லியிருக்கிறார் 21வது வசனத்துல. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போக. அப்ப சில பெரிய காரியங்கள் நீங்க சாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெபம் அவசியம், உபவாசம் அவசியம். நீங்கள் ஜெபித்து உபவாசித்து கேட்கும் பொழுது நடக்காத காரியத்தை தேவன் நடத்தி தருவார். சிலர் முட்டாள்தனமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியாதா, எனக்குள்ள காரியத்தை அவர் செய்வார். ஆனா நீ கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். எப்படி கேட்கணும்? ஜெபித்து கேளு, உபவாசித்து கேளு, நான் உனக்கு தாரேன். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற நேரத்துல நீ வரல, அதனால அவர் வருகிற நேரத்தை நீ மிஸ் பண்ணதுனால இப்ப நீ அவரை தேடு அப்படிங்கிறாரு. அவர் வரும்போது நீ உபவாசிக்க வேண்டாம், நீ காத்திருக்க வேண்டாம். ஆனா அவரை நீ தேடி போகும்போது நீ உபவாசிக்கணும், நீ ஜெபிக்கணும். வித்தியாசம் அதுதான். நீ ஜெபத்துக்கு நேரத்தை கொடு, உபவாசத்துக்கு நேரத்தை கொடு. அவர் உன்னை தேடி வந்த நேரத்தில் நீ அவரை தேடி வரல, நீ ஒதுங்கி நின்னுட்ட. இப்ப அவர் தேடி நீ போ. நீ போகும்பொழுது உபவாசத்தோடு ஜெபத்தோடு போ. ஏன்னா தடுப்பது பிசாசு. அந்த பிசாசை ஜெயித்து நீ அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த ஜெபமும் உபவாசமும் ரொம்ப முக்கியம். இது பழைய ஏற்பாடல்ல, புதிய ஏற்பாடு. கர்த்தர் சொன்னது, ஏசப்பா சொன்னது. நிறைய பேர் முட்டாள்தனமா சொல்லுவான், நான் ஏன் உபவாசிக்கணும், இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, நான் ஏன் உபவாசிக்கணும், நான் ஏன் பட்டினி கிடக்கணும். இது இயேசுவே சொன்னதுங்க. நீ உபவாசம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, அப்பதான் உனக்கு நடக்கும் அப்படிங்க. அப்ப பெரிய காரியத்தை இந்த மாசம் கர்த்தர் செய்யணும்னா இந்த மாசம் உபவாசத்தை நீங்க நியமிங்க, ஜெபத்தை நியமிங்க. நடக்காததை தேவன் நடக்க பண்ணுவார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஆமென். மனுஷரால் கூடாததுதான் பெரிய காரியமா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு. கர்த்தருக்கு பெரிய காரியம் கிடையாது, அவருக்கு லேசான காரியம். தேவனாலே எல்லாம் கூடும். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். நம்புறீங்களா? நீங்க நம்புறவங்க அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்காத பல நன்மைகளை இந்த பிப்ரவரியில தேவன் நடத்தி தர போறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உபவாசித்து ஜெபிக்க பழகுங்க.
நீங்க உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்க மிஸ் பண்ண காரியம், நீங்க இழந்து போன காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவ ஜனமே. தேவனாலே எல்லாம் கூடும். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த மாத நல்ல வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த மாத வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. யோவேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிற, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லியிருக்கீங்களப்பா. தேசமே என்ற இடத்துல நான் ஏன் பேர சொல்றேன்ப்பா. ஜான், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளையே, நீங்க உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு நீங்க சொல்லுங்க. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவித பயத்தையும் எடுத்து போடுங்க, மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுங்கப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறீர். எண்ணி முடியாத பெரிய பெரிய அதிசயங்களை நீர் செய்ய போகிறீர். நம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இதுவரை உபவாசம் இருந்து பழகாத பிள்ளைகள் கூட இனி வரும் நாட்கள்ல உபவாசித்து பழக கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உபவாசித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உபவாசத்தின் நன்மையை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம்.